இந்தியா விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னை நேரு விளையாட்டு அரங்கம் வரவுள்ள நிலையில் மைதானம் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. முன்னேற்பாடுகள் குறித்து போட்டி நடைபெறும் இடத்திலிருந்து நேரலையில் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. கேலோ இந்தியா இளையார் விளையாட்டு போட்டிகளுக்கான தொடக்க நிகழ்ச்சி என்பது நாளை பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன சடையாண்டி, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலவேல், கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நாளை முதல் 31ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் 4 நகரங்களில் களை கட்ட காத்திருக்கிறது. இதனுடைய தொடக்க விழா சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நாளை மாலை 6 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த போட்டியை தொடங்கி வைப்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரு விளையாட்டு அரங்கம் வர இருக்கிறார். இதற்காக சென்னை நேரு விளையாட்டு அரங்கமே காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மைதானத்தில் வெளியே தம்பி சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. மைதானம் முழுவதுமே காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தம்பி சிலையானது இங்கு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மைதானம் சர்வதேச தரத்தில் புனரமைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியில் நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கிறது. கலை நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகையும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மைதானம் செயற்கை ஓடுதளம், சர்வதேச ஓடுதளமானது இங்கு புதிதாக புனரமைக்கப்பட்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னை நேரு விளையாட்டு அரங்கிற்கு புதிதாக நுழைவாயில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாள் கேட் 1 என சொல்லக்கூடிய சாதாரண நுழைவாயில் தான் நாம் சென்று வந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு என பிரத்யேகமாக ஒரு நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது நிரந்தரமாக செயல்படும் என்றும் இங்கு இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் புதிதாக தம்பி சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. தம்பி சிலை நுழைவாயிலுக்கு அருகேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. பாரம்பரிய வேஷ்டி சட்டை அணிந்திருக்கக்கூடிய அந்த தம்பி சிலை நிரந்தரமாக சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் வைக்கப்பட இருக்கிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கென பிரத்யேகமாக தயாரித்த இந்த லட்சினை நிரந்தரமாக இங்கு வரக்கூடிய சர்வதேச விளையாட்டு வீரர்கள், மற்ற மாநில விளையாட்டு வீரர்களை தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலாச்சார உடை அணிந்து வரவேற்பதற்காக புதிய ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மைதானத்திற்கு உள்ளே நிறைய சர்வதேச கட்டமைப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த சென்னை நேரு விளையாட்டு அரங்கம் சர்வதேச விளையாட்டு அரங்கமாக மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பாலவேல், நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.